Hi friends, welcome to Code with Mohit. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா CSS ஓட இன்ட்ரடக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ CSS கோர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் CSS ஓட லோகோ எது, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா CSSனால் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ CSS எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் CSS HTML ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மூணுமே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைன்னு. ஸோ HTML கற்றுக்கிட்டு CSS கற்றுக்கலின்னா உங்களால் ஒரு வெப்சைட் அழகாக க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா HTML வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான், பட் CSSங்கிறது இந்த மாதிரி கலர் கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து CSSால் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு வெப்சைட் எப்படி பர்ஃபார்ம் ஆகுங்கிறதுல நம்மளோட ஒரு பாடியை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ HTML வந்து ஒரு எலும்புக்கூடு மாதிரி காமிச்சிருக்காங்க, போன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டை வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற பாடி மாதிரி காமிச்சிருக்காங்க. CSSக்கு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா HTMLனால் என்ன, டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். அதில் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடியதுன்னா மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. டெக்ஸ்ட்டுக்கு இதை ஆட் பண்ணுறது, அதை ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லப்போனால் அது கலர் கொடுக்குறது ஃபங்க்ஷன் கூட கிடையாது. டிவிஷன், கிளாஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான். ஸோ எதுக்குமே வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து யூசர்ஸ் வந்து இதை பார்த்தோன்னா நல்லா இருக்குது வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே லிங்க் ஆட் பண்ணால் அப்படியே அந்த ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் HTML மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஒரு அழகான வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஏன் இப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஆக்டிவிட்டி நடக்கணும், அண்டு மேலே வந்து அலர்ட் காமிக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் கிளியராக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா அதை ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் CSS, ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது பின்னாடி இதை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, ப்ரௌசராக நினச்சிக்கோங்க. HTML டைப் பண்ணும்போது நம்ம இப்படி தான் பண்ண முடிஞ்சுது. இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ஷேடர் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுவும் அதுக்கு வந்து கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே ஒரு டிசைன் இருக்குது, இதை சுற்றி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுத்துருக்கோம். இதுதான் CSS. பட் என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், CSS மட்டும் வச்சு இதை பண்ணிட முடியாது. ஸோ இதுக்கு HTMLம் தேவை. இந்த டெக்ஸ்ட் HTML, இந்த டெக்ஸ்ட் HTML, அண்ட் இந்த இமேஜும் HTML தான். அண்ட் இதில் வந்து இந்த ஒயிட் கலரில் வந்திருக்கிறது, அண்ட் இதுக்கு ஒரு ஷேப் வந்திருக்கிறது, அண்ட் இங்கே ஒரு டிசைன், அண்ட் இங்கே ஒரு இமேஜ் வந்திருக்கிறது HTML. ஸோ இந்த டெக்ஸ்டோட கலர், இந்த ஷேப் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ், இது எல்லாமே CSSோட ஒர்க் தான். ஸோ அதை தான் ட்ரெஸ்ஸும் ஸ்கின்னுமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெஸ் அண்ட் ஸ்கின், ஒரு மனுஷனை வந்து நம்ம எலும்பு கூட பார்த்தோம்னா நல்லாவாக இருக்கும். அதே ஒரு மனுஷனை தோலோடையும் ட்ரெஸ்ஸோடையும் பார்த்தா தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு வெப்சைட்டும் அதே மாதிரி தான். வெப்சைட்டில் HTMLங்கிறது ஒரு ஸ்கெலிட்டன், அண்ட் CSSங்கிறது அதுக்கு கொடுக்குற ட்ரெஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ வெப்சைட்டுக்கு CSS அண்ட் HTML கண்டிப்பாக தேவை. ஜாவாஸ்கிரிப்ட் செகண்ட். ஸோ நான் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் என்னோடய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் HTML அண்ட் CSS மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஃபங்க்ஷன் மட்டும்தான், பட் HTML அண்ட் CSS ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாவாஸ்கிரிப்ட் செகண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ CSS பற்றி பார்க்கலாம். ஸோ CSSோட ஃபுல் ஃபார்ம் கேஸ்கெட்டிங் ஸ்டைல் ஷீட். C stands for cascading, and S stands for style, and another S stands for sheets. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன், ஸோ நம்ம HTML வீடியோலேயே பார்த்துருப்போம், .html .cssன்னு இருக்கும். ஸோ .htmlனு அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் .css என்னென்னா
இதில் வந்து நம்ம HTML ஃபைலுன்னு டினோட் பண்ணுறதுக்காக நம்ம .htmlனு போட்டோம். அதே மாதிரி இது CSS ஃபைலுன்னு டினோட் பண்ணுறதுக்காக .cssன்னு போடுறோம். இது ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அதில் index.html போட்டோம். ஸோ இதில் name.css. ஓகேங்களா? ஸோ HTML அண்ட் CSS ரொம்ப இம்பார்ட்டன்ட். HTML கோர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த CSS கோர்ஸ் பாருங்கள். ஏன்னா HTML பார்த்தா மட்டும்தான் இந்த CSS கோர்ஸ் உங்களுக்கு புரியும். பிகாஸ் அதில் வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணணும். HTML யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் CSS யூஸ் பண்ண முடியும். HTML யூஸ் பண்ணாமல் CSS யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட். ஸோ இதோட ஃபார்மேட் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ். எப்படி நம்ம HTML மார்க்அப் லாங்குவேஜ்னு படிச்சோமோ அதே மாதிரி இதில் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இது டெவலப் பண்ணது எந்த கம்பெனினா வேர்ல்ட் வைட் வெப் கன்சோர்டியம், அதாவது W3C. ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து ஏற்கனவே நிறையா வெப்சைட் நிறைய லாங்குவேஜஸ் சர்ச் பண்ணும்போது W3Cயில் தான் வரும். ஸோ நீங்கள் வெப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா W3Cன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இனிஷியல் ரிலீஸ், இதை ரிலீஸ் பண்ண இனிஷியல் ரிலீஸ் என்னதுன்னா எந்த டேட்னா 17 டிசம்பர் 1996 CSS இனிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன வைப்போம்னா 12th April 2016 CSS 2.1 லெவல் 2 ரிவிஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? HTML என்ன பார்த்தோமோ அதே தான், அதை தவிர எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ திரும்ப சொல்லிடுறேன், இதுக்கு தேவையானது லேப்டாப். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு சப்ளைம் ப்ரௌசர் எல்லாமே லேப்டாப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோன்லேயும் HTML க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபோன்லேயே CSS பண்ணலாம். பட் என்னென்னா உங்களுக்கு லேப்டாப்பில் தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் வீடியோஸ் எல்லாமே லேப்டாப்பில் தான் வரும், ஃபோனில் வராது. ஓகேங்களா? பட் நான் ஃபோன்லேயும் எப்படி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறதையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போது போட்டிருக்கேன் இல்லை. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து லைக் சப்ளைம், VS Code ஆர் நோட்பேட் டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஏற்கனவே HTML வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்ளைம், VS Code உங்களுக்கு விளாண்ட டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். ஸோ நோட்பேடோ கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான். ஸோ இது எதுக்குன்னா நம்ம CSS அண்ட் HTML டைப் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு தான் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது சப்ளைம் அண்ட் VS Code. அண்ட் நோட்பேடுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, சப்ளைம் அண்ட் VS Codeல HTML, அதாவது லெஸ்ஸர் தேன் சிம்பிள் HTML அப்படின்னு ஹெச்ன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு HTML காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஹோல் HTML பேசிக் கோட்ஸுமே அதுவே டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இது நோட்பேடில் என்னதுன்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் ஹெச்ன்னு டைப் பண்ணாலும் சரி, HTML நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டாலும் சரி, எந்த ஆப்ஷன்ஸுமே காமிக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியாது. இதில் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கணுங்கிறதுக்காக சப்ளைம் அண்ட் VS Code யூஸ் பண்ணோம். கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னா நோட்பேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரௌசர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம பார்க்கணும், ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அதனால் அப்புறம் ப்ரிவ்யூ பண்ணணுங்க. ஸோ நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்க கோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லை ஏதாவது ராங்காக டைப் பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்காக ப்ரிவ்யூ பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, க்ரோம் ப்ரௌசர் இல்லை ஏதாவது ஒரு Edge ப்ரௌசர், இந்த மாதிரி நிறையா ப்ரௌசர்ஸ் இருக்குது. ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ், இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிவ்யூ பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு CSS கற்றுக்க முடியும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. CSSல எந்த லாங்குவேஜுமே கற்றுக்க முடியாது. ஸோ லேப்டாப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து நான் என்ன லேப்டாப்பில் பண்ணுறேனோ அதையும் நீங்கள் ஃபோனில் டைப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். பட் என்னென்னா லேப்டாப்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோன்னா நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக கீபோர்ட் இந்த மாதிரி கூட இருக்கலாம், அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அந்த கீபோர்டில் கரெக்டாக கீஸ் நீங்கள் வந்து CSSக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரோ கூட வரலாம், ஆட்ஸ் வரலாம்.
பட் இந்த சப்ளைம் VS Code நோட்பேட் எதுக்குமே ஆட்ஸே வராது. பட் நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ப்ராமிஸை எந்த ஆப்பாக இருந்தாலும் அதில் ஆட்ஸ் வரும். ஆட் ஃப்ரீயாக இருக்கணும்னா அதுக்கு வாங்கணும்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு மணி இருந்தால் மட்டும்தான் இது பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான காசுமே தேவையில்லை. பிகாஸ் இது ஃபுல்லாக ஃப்ரீ தான். CSS கற்றுக்கிறதுக்கு லேப்டாப் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த CSS கற்றுக்கலாம். இன்டர்நெட் இருந்தாலே இது எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் HTML வீடியோ கற்றுக்கோங்க. அதோட லிங்க், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு இந்த கோர்ஸ் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அவ்வளோதான் இந்த வீடியோ.